இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் வருவாங்கன்னா இந்த மாதிரி கடை வேணா வைக்கலாம் மச்சான். ஏய் ஏய், யார் மேல கை வைக்கிற? எங்க அப்பா யார் தெரியுமா? ஏன் உனக்கே தெரியாதா? நானும் பார்த்துட்டே இருக்கேன், விட்டா ஓவரா பேசுறீங்க. என்ன பண்ணாலும் யார் எதுவும் கேட்க மாட்டாங்கன்ற தைரியம் இனி எங்க இப்படி நீங்க வாலாட்டினாலும் இந்த அடி உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரணும். ஏய் ஆளு தெரியாம மோதாதீங்க, பிரச்சனை ஆயிடும், பாத்துக்கங்க. பிரச்சனை நீங்கள் ஆல்ரெடி ஆரம்பிச்சிட்டீங்க, அதுக்கான தண்டனை தான் இது. சரி, உனக்கு உங்கள் அப்பா தான் யாருன்னு தெரியல, உங்கள் அம்மா சொல்லித்தரலையா பொண்ணுங்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு? ஏய், என்ன விட்டா ஓவரா பேசுற? அவள் தான் உனக்கு. டேய் பர்கர் வாயா, என்ன கேட்ட? கொரியன் சிக்கனா? மரியாதையா இங்க இருந்து ஓடி போயிரு, இல்ல உன்னை சைனீஸ் சிக்கன் மாதிரி வடச்சட்டில் போட்டு வறுத்துருவேன். போடா வெளியே. ஏய் சாப்பிட்ற இடத்துல கரகட்டத்துக்கு போகிற மாதிரி உன்னை கூட்டு வந்து உட்கார வச்சு பிஸ்னஸ் பண்ணுறீங்க. நீங்கள் எங்களை மிரட்டுறீங்களா? டே பூமருங்களா, நான் கூட உங்களை என்னமோ நினைச்சேன்டா. இவ்வளவு பூமரடா நீங்க. இப்படி அசிங்கமா ஆயாங்க மாதிரி ஆளை பார்த்து ஜட்ஜ் பண்றீங்களேடா. சரி விடுமா, இவங்க 2 பேருக்கும் அறிவில்லை, கிளம்புங்கடா. இருங்கடா, அவங்களெல்லாம் கவனிச்சுக்கிறேன். சி தள்ளிப்போ. ஏ போட, காசு கொடுத்துட்டு போங்கடா. சாரிம்மா. ஐயோ, நீங்க எதுக்கு சாரி கேக்குறீங்க? இல்லை, முத கடைக்கு வந்திருக்கீங்க, ஒழுங்கா சாப்பிட கூட விடலை. ஐயோ அதெல்லாம் எதுவும் இல்லை, நான் நல்லா சாப்பிட்டு சாவகாசமா வந்து தான் அடிச்சேன். என்ன பிரச்சனாலும் சோறு முக்கியம்ல. அதுவும் சரிதான். சரி ஓகே, நான் கிளம்புறேன். நீங்களும் பே பண்ணணும். ஐயோ மறந்துட்டேன், சாரி. ஐயோ அதெல்லாம் வேணாம்மா, அவன் சும்மா விளையாட்டுக்கு சொல்கிறான். ஓகே சரி, நான் கிளம்புறேன். என்ன எனக்கு என்னமோ இது ஓசியில சாப்பிட்றதுக்கு வந்த மாதிரியே ஃபீலா இருக்கு. ஒருவேளை இருக்குமோ?